ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீதமுள்ள 38 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடைவதால் அமித்ஷா, கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் அங்கு முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் களம் எவ்வாறு உள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்காக 38 தொகுதிகளில் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. 38 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 528 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். இன்னும் இறுதி பிரச்சாரம் என்பது 18ஆம் தேதி நிறைவு பெற ஒரு நிலையில தான் தற்பொழுது தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் என மும்முரமாக இந்த 38 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக தற்பொழுது நம்ம கர்ஜி என்ற சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம இருக்கோம். இங்கு இன்னும் சிறிது நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த தொகுதியில் ராஜேஷ் என்ற காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டியிடுகிறார். 2019 காங்கிரஸ் இந்த தொகுதியை கைப்பற்றியது. மீண்டும் இந்த தொகுதியை தக்க வைப்பதற்காக இந்த தேசிய தலைவர்கள் பலர் இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஒருபுறம் காங்கிரஸ் தரப்பில் கர்கே இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். நேற்று ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் பல இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மறுபுறம் பாஜக கட்சி சார்பை பொறுத்தவரைக்கும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா, உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல தேசிய தலைவர்கள் இங்கு முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவாங்க. தேர்தல் பரப்புரை இன்னும் 3 நாட்களில் நிறைவு பெற ஒரு நிலையில தான் தற்பொழுது தேசிய தலைவர்களின் படையெடுப்பு இங்கு அதிகமாக காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.